இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடியில் அடாடாடாடா புது ஃப்ரெண்டுங்க வந்துருக்குறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்த சேப்பங்கிழங்கு செடியிலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம் இந்த சேப்பங்கிழங்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே எப்படி இருக்குது மானம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் மேலே வந்து ஒரு 10-20 என்றதுக்குள்ளே மழை ஜோன்னு பேஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நான் நனைஞ்சு போயிட்டேன், தலையெல்லாம் நனைஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் வெயில் வந்துச்சு. ஒரு பக்கம் எப்படி ஃபுல்லாக இருண்டுனுக்குது, ஒரு பக்கம் எப்படி வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒருத்தர் பட்டை விட்றாங்க. இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெயில் காய்ஞ்சாலும் வெளியே பசங்க விளையாடுற பசங்க விளையாடின்னு தான் இருப்பாங்க, பட்டை விட்றவங்க விட்டுன்னு தான் இருப்பாங்க. நம்ம அதை பற்றிலாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. வாங்க நம்ம கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து காலையில் 4 மணிலேருந்து நேற்று வந்து 4-5 மணிலேருந்து மழை ஸ்டார்ட்டு ஃப்ரெண்டு. மழை பேஞ்சினே இருக்குது ஃபுல்லாக. நம்ம நேற்று தான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போனோம் மிக்ஸ் பண்ணி, ஆனால் மழை வந்துச்சு. நம்ம முருங்கை கண்ணுலேருந்து ஒரு கலையை நம்ம ஒடிச்சு எடுத்துட்டோம். வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு களை இருந்தால் பார்க்கலாம் பூ வருதான்னு சொல்லிட்டு நான் ஒரு கலையை கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த சேப்பங்கிழங்கு வந்து இந்த இலை காஞ்சி போயிடுச்சு, இதுவும் நம்ம எடுக்கணும்னு சொல்லின்னு இருக்கிறோம். இப்போ எடுத்துட்டாப்பா, இதை வீடியோ முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் அதில் சேப்பங்கிழங்கு இருக்குதான்னு சொல்லிட்டு. இந்த கனகாமர செடியிலே நம்மளுக்கு பூ வந்துருக்குது. மேலேருந்து எதுனா ஒன்று காலி பண்ணிவிட்டு இதை எடுத்து நடணும். கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய பூ வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மொத்த பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்குது. இப்போ 2 கத்திரிக்காய் வந்துருக்குது. இதில் கத்திரிக்காய் இருக்குது பாருப்பா. இதோ ஒரு கத்திரிக்காய், இந்த ஒரு கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி செடியில் அடாடாடாடா புது ஃப்ரெண்டுங்க வந்துருக்குறாங்க. இது நம்ம விடுவோமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ வெள்ளை பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செடிக்கு இவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுறோம். புளிச்ச மோர், அந்த தண்ணி, வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன், தண்ணி ஊற்றின்னு இருக்கிறேன், எல்லாமே அடிக்கிறேன் நான். அப்போ கூட பாருங்கள், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இந்த வெள்ளைப்பூச்சி இது பக்கத்துலேருந்து வந்துச்சா என்னான்னு தெரியல. இது பாருங்கள் எவ்வளோ வெள்ளைப்பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு செடியில் வந்துட்டால் அப்புறம் அது எல்லா செடிக்குமே வந்துடும். நம்ம இந்த செடியில் இப்போ எல்லா கலையிலையுமே பார்க்கணும் எங்கன்னா இன்னும் மரம் எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடணும். இந்த கத்திரிக்கோள் எடுத்துன்னு வந்து நேற்றெல்லாம் இல்லைப்பா, அது இன்றைக்கி தான் வந்துக்குது. வேறு பட்டை வேகமாக விட்றாங்க. நம்ம சீத்தாப்பழி மரத்தில் வந்து ஒரு முறை பூ கொட்டிடுச்சு, பார்க்கலாம் இன்னொரு முறை வருதா என்னான்னு சொல்லிட்டு. சாமந்தி செடியிலலாம் எல்லாமே நல்லதாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஆனால் அந்த வெள்ளிக்கிழங்கு வந்துடுது. இது நான் கட் பண்ணி போட்டுனே இருக்கிறேன், அது அப்போ கூட முடியாமல் வந்துனே இருக்குது. நம்ம கொஞ்சம் எடுத்தோம் இந்த சம்பங்கி செடியிலேருந்து கிளைங்கள, இன்னும் இருக்குது, பாதி இருக்குது. அதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். இதில் பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் நம்மளுது பெருசாக இருக்குது. 3 கத்திரிக்காயும் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம்பா. என்ன இன்றைக்கி வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் போகும்போது. இப்போ இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஜாதி மல்லி செடியில் வந்து ஒரு அரும்பு பெருசாக இருக்குது, பார்க்கலாம். இது நம்ம நிறைய உரம் கொடுத்துட்டு தான் போகிறோம். இன்னும் இதுக்கும் டைம் இருக்குது பூக்கிறதுக்கு. கனகாமர செடியில் வந்து நம்ம நேற்று தான் பூவெல்லாம் க்ளீன் பண்ணோம். இந்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம செடியில் வச்ச பூ தான். இது 2 நாள் நம்ம பறிச்சது கனகாமரம் பூ. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதிலெல்லாம் எதுவும் பூ இல்லை. நம்ம முருங்கை மரம் நல்லா இருக்குது, கரும்பு முருங்கை. இது ஏதோ ஒரு செடி பூத்துட்டு இருக்குதுப்பா. இது உள்ள கவரில் இருக்குது. நான் பண்ணுவேன் நான் இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கவரில் எடுத்து வச்சேன். யாருக்குன்னா வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு. இந்த கவரில் இருக்கிற செடியில் இருக்க பூ வந்துட்டு இருக்குது. டெல்லி கனகாமரம் பூ பூத்துட்டே இருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் வந்து இதுலேயும் நிறைய அரும்பு வச்சுருக்குது. நம்ம இது உஷாராக பார்த்துனே இருக்கணும்பா. இதுலேயும் மறுபடியும் எங்கன்னா வெள்ளை பூச்சி வருதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் ஒரு செடியில் வந்துச்சு இல்லை, இந்த பார், இங்கே பார், இங்கே பார் செல்லாம் அரும்பு, இது பார். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் வெள்ளை பூச்சி வந்துருக்குது. இல்லை இதெல்லாம் அரும்புப்பா. பாரு ஒரு கலையில் எவ்வளோ அரும்பு வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பூக்கும். இது நம்ம கட் பண்ணி விட்டு இருந்தோம்ல, ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கட் பண்ணி விட்டு.
இது 2வது வாட்டி. போன முறைலாம் பெருசாக மரம் மாதிரி இருந்துச்சுல்ல, அதை நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது அது மறுபடியும் பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து ஒரு கலையில் ஒரு கலையிலேயே 3-4 அரும்பு வச்சுருக்குது. மல்லிப்பூ செடி அப்படியே நின்னே போயிடுச்சு. நம்ம 2 செடியும் ஒன்றா சேர்த்து நட்டோம். இதில் பூவே பூக்கலை. பார்க்கலாம், அவ்வளோதான், அது மூஞ்சி போச்சு பொழுது. இதோட அடுத்த வருஷம்தான் பூக்கும் பொழுது. இதில் இப்போ நம்ம அரளி செடியில் பார்க்கலாம். அரளி செடியில் வந்து இன்றைக்கி 2 பூ பூத்துருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ பூத்துருக்குது இதில். இதோ அதுவும் இன்னும் ஃபுல்லாக பூக்கலை, கொஞ்சமாக தான் பூத்துருக்குது. எல்லா கலையிலையுமே அரும்பு வந்திருக்குது. நம்ம இதை வந்து மண் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இது போன வருஷம் நட்டோம். இந்த தொட்டி நான் இது வந்து போன வருஷம் வச்சேன். இதை பாருங்கள், ஃபுல்லாக வேறு வெளியே வந்துட்டு இருக்குது. இது காட்டுப்பா. இந்த ஃபுல்லாக சத்தெல்லாம் போயிட்டு வேறே வெளியே வந்துட்டு இருக்குது. நம்ம இது வந்து மண் கலவையை மாற்றி வைக்கணும். செம்பருத்தி செடியிலே நம்ம தேடணும், கரெக்டாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னா வெள்ளைப்பூச்சி இருக்குதான்னு சொல்லிட்டு. ஒரு செடியில் நம்ம பார்த்துட்டோம், இப்போ 2 செடியில் பார்த்துட்டோம். அடுக்கு செம்பருத்தி செடியிலையும் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே செக் பண்ணணும், பார்க்கணும் கரெக்டாக. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா காலையில் 8 மணிக்கு பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது உள்ளே இருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துடலாம். நம்ம இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நம்ம பார்த்துட்டு இதை மறுபடியும் இப்படியே வச்சிடலாம். இருந்தா ஒண்ணுமே வைக்கல. ஆனா இதுல அரபி உண்டா வந்திருக்குதுன்னா தோல்ல. என்ன தோல்? நம்ம கடையில இருந்து வாங்கி வந்து சப்ஜி பண்ணிட்டு அது மேல இருக்கிற தோல் எடுத்துன்னு வந்து வச்சேன் நான், தெரியுமா? அரபி தோலா? அரபி தோல்ல அரபி வருது. அரபி தோல்ல அரபி வந்துக்குது. இப்போ இது நடலாம். இது என்னது? அரபி அரபி இது மொழியும் இந்த அரபியா? அது இப்படி உள்ள இருந்துச்சு, அவ்வளோ உள்ள இருந்துச்சு. அது மொழியத்துக்கு வந்துச்சா? பக்கத்துல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வேறு. வெயிட் போடுற மிஷின் வர வைக்கணும். இது எவ்வளோ பெருசாகிட்டுருப்பேன். 1 2 நிறைய பக்க கிளைகள் எல்லாம் வந்துருக்குது. பக்கத்தில் முளையத்தெல்லாம் எடுத்து இப்போ நம்ம புதுசாக நடலாம் மறுபடியும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இது 2த்தையும் மறுபடியும் நட போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருந்த சேப்பங்கிழங்கு செடியிலேருந்து எடுத்து வச்சுருக்குறோம். இந்த சேப்பங்கிழங்க நான் வெறும் இந்த தோலை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். வீட்டுக்கு நம்ம சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. நான் அதுலேருந்து இந்த மேலே இருக்கிற தோலை வச்சே இவ்வளோ சேப்பங்கிழங்கு வந்துருக்குது நம்ம கார்டனில். இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் நடலாம், எல்லாத்தையுமே நடலாம். நட்டு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீடியோவில் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி ஏதாவது கிழங்கு வச்சியோ இல்லை செடி வச்சியோ எப்படி நீங்கள் அறுவடை பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடும். அது பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 1 நட்டுருக்குறேன், இது வந்து 2வது. இது கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம எடுத்து வேறு தொட்டியில் நட்டுக்கலாம். சின்ன தோல் தான் இதில் இருக்கிற. இந்த தோல் தான் நான் நட்டேன். அந்த தோல் நட்டதுக்கே நம்மளுக்கு லோண்டி திணிக்கட்டு. இன்னும் இது கொஞ்ச நாள் விட்டுருந்தா இது பெருசாகிருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது இது வருதா வரலையான்னு தெரியலல்ல. அதனால் நான் இது எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆசை இது எடுக்கணும்னு, அதனால் எடுத்துட்டேன். எத்தனை நட்டுருக்குறோம்? 1 2 3 4 5 6 நட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், இது இன்னும் நம்ம நட்டுட்டு வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மழை தண்ணி
மழை தண்ணியில் வந்து ரொம்ப சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன உயிர் நுண்ணுயிர் என்னன்னா ரொம்ப சத்து இருக்குது மழை தண்ணியில் தான். எப்படியாப்பட்ட காஞ்சு போன செடி மரம்லாம் மழை தண்ணி பட்டால் நல்லா வந்துடும், புதுசாக உயிர் பெற்று வரோன்னு சொல்கிறாங்க. அதனால நான் இது மேலே மழை தண்ணி தெளிக்கிறேன். நம்ம இது கீழே வைக்கலாம், அதுக்கப்புறமா மேலே தூக்கி வச்சுக்கலாம் வெளியே. நான் இங்கே வைக்கிறேன், ஏன்னா மழை தண்ணி ரொம்பி போகுது அது.